நெல்லை மற்றும் தென்காசி மாவட்டங்களில் தொடர்ந்து நடைபெற்று வரும் சட்டவிரோத செயல்களுக்கு தனது கண்டனத்தை பதிவு செய்திருக்கிறார்கள் அனைத்திந்திய புரட்சித் தலைவர் மக்கள் முன்னேற்றக் கழக பொதுச் செயலாளர் புரட்சி தாய் சின்னம்மா அவர்கள். இது தொடர்பாக எக்ஸ் தளத்தில் பதிவேற்றுள்ள அவர்கள், தென்காசி மற்றும் நெல்லை மாவட்டங்களில் தொடர்ந்து நடைபெற்று வரும் சட்டவிரோத செயல்களுக்கு தனது கடும் கண்டனத்தை தெரிவித்துக் கொள்வதாக குறிப்பிட்டிருக்கிறார். மக்களை அச்சுறுத்தி சட்டம் ஒழுங்கை சீர்குலைக்கும் செயல்களில் ஈடுபடுபவர்கள் யாராக இருந்தாலும் அவர்கள் மீது கடுமையாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என தமிழ்நாடு அரசை கேட்டுக்கொள்கிறேன் என அந்த அறிக்கையில் புரட்சி தாய் சின்னம்மா குறிப்பிட்டிருக்கிறார்கள். திருநெல்வேலி மாவட்டம் அம்பாசமுத்திரம் அடுத்த பிரம்மதேசம் பகுதியில் நேற்று முன்தினம் இருசக்கர வாகனங்களில் வந்த கும்பல் திரு மணிகண்டன் என்பவரை வழிமறித்து பணம் கேட்டு மிரட்டி அவரை தாக்கியுள்ளதாகவும், அதனைத் தொடர்ந்து வாகைக்குளம் பகுதியில் உள்ள சிற்பக்கலை தொழிற்கூட உரிமையாளர் செல்வ கணேசன் அவர்களை மிரட்டி பணம் பறிக்கும் நோக்கில் அங்கு சென்று அங்கு வேலை பார்த்து கொண்டிருந்த நபரிடம் இருந்த செல்போனை பறித்து சென்றுள்ளதாகவும், மேலும் அந்த வழியில் சாலையோரமாக நடந்து சென்றவரையும் தாக்கி காயம் ஏற்படுத்தியுள்ளதாகவும் செய்திகள் தெரிவிக்கின்றன. இதே கும்பல் நேற்றைய தினமும் தென்காசி மாவட்டம் ஆலங்குளம் அடுத்த நெட்டூரில் 6 நபர்களை தாக்கி காயம் ஏற்படுத்தி சென்றுள்ளதாகவும், பின்னர் அங்கிருந்து தப்பிச் செல்லும் போது மானூர் அடுத்த தெற்குப்பட்டி பகுதியில் சாலையோரத்தில் இருந்த முபாரக் மற்றும் அப்துல் ரஹ்மான் ஆகிய இருவரையும் தாக்கிவிட்டு சென்றுள்ளதாகவும் செய்திகள் தெரிவிக்கின்றன. இவ்வாறு சட்டவிரோத செயல்களில் ஈடுபடுபவர்கள் யாராக இருந்தாலும் அவர்கள் அனைவர் மீதும் கடுமையான நடவடிக்கைகளை எடுக்க வேண்டுமெனவும், தென் மாவட்டங்களில் இதுபோன்ற சட்டவிரோத செயல்கள், பொது அமைதிக்கு குந்தகம் ஏற்படும் செயல்கள் இனி எங்குமே நடைபெறாதவாறு தமிழ்நாடு காவல்துறை விழிப்புடன் செயல்பட்டு இரும்பு கரம் கொண்டு அடக்க வேண்டும் என கேட்டுக்கொள்வதாகவும் புரட்சி தாய் சின்னம்மா அந்த அறிக்கையில் குறிப்பிட்டிருக்கிறார்கள். புரட்சி தலைவி அம்மா அவர்களின் ஆட்சி காலத்தில் தமிழ்நாடு அமைதி பூங்காவாக திகழ்ந்தது என்றும், சட்டம் ஒழுங்கு சரியாக பேணி பாதுகாக்கப்பட்டது. அப்போது எடுக்கப்பட்ட கடுமையான நடவடிக்கைகள் போன்று தற்போது எடுத்தால்தான் சட்டம் ஒழுங்கு சீராகும், மக்களுக்கும் பாதுகாப்பு கிடைக்கும் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்வதாகவும் அனைத்திந்திய புரட்சித் தலைவர் மக்கள் முன்னேற்றக் கழக பொதுச் செயலாளர் புரட்சி தாய் சின்னம்மா எக்ஸ் தள பதிவில் குறிப்பிட்டிருக்கிறார்கள்.